ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மகாபெரியவா சரணம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு காஞ்சி மகான் மகாபெரியவா சஷ்டி விரத நாள்ல முருகனுக்கு சில வழிபாடுகளை பண்ண சொன்னார். இந்த வழிபாடுகளை செய்வதால அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு நன்மைகள் ஏற்படும், கணக்கிலடங்காத நன்மைகள் ஏற்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்க ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் பண்ணும் பொழுது, முதலாவதா இல்லத்தில் லட்சுமி கடாட்சியமும் செல்வ வளமும் பெருகும். சுக்கிரனின் அதிபதியான ரிஷபம் ராசிக்கு முருகனின் அருளால் தனத்தானிய சம்பத்துக்கள் தடையின்றி வந்து சேர்ந்தும் அதனால வசதியான வாழ்க்கை சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எவ்வளவு கடினமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடலாம். இது காஞ்சி மகான் அருளிய ஒரு எளிய பரிகார முறை. இரண்டாவதா, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் சுபகாரிய சித்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடி இல்லத்துல சுபாலைகள் வீசத் தொடங்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குமாம். மூன்றாவதா, காஞ்சி மகான் கூறும் பொழுது அன்னதான புண்ணியமும் மனநிறைவும் நமக்குள்ள கிடைத்து விடுமாம். ஏழைகளுக்கு ரிஷபம் ராசிக்காரங்க உணவு வழங்குவதால் பித்ருக்களின் ஆசையும் மும்மூர்த்திகளின் அனுக்கிரகமும் கிடைத்து உங்களோட கர்ம வினைகள் யாவும் கரைந்து விடுமாம். எல்லாவற்றிற்கும் மேலாக முருகப்பெருமானின் தாளாத கருணையும் அந்த வேலாயுதத்தின் பாதுகாப்பும் உங்களுக்கு எப்போதும் ஒரு கவசமாகவே துணை நிற்கவா ஆரம்பிக்குமாம். எனவே நாளைய நாள்ல ஜூன் 20 இந்த ஒரு நாள் சஷ்டி விரதம். இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படியாவது கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்கும். மிக விசேஷமான சஷ்டி திதி நாளைய நாள்ல வருது. இந்த சஷ்டி திதிங்கிறது சும்மா ஒரு நாள் கிடையாது. அந்த ஞான குழந்தையான கார்த்திகேயன், அதாவது முருகப்பெருமான், நம்முடைய சுப்பிரமணிய சுவாமியோட அம்சம் பரிபூரணமா பூமியில அனுக்கிரகம் செய்யக்கூடிய நாள். விசேஷமா ரிஷபம் ராசியில பிறந்தவாளுக்கு இந்த ஒரு நாள் ஒரு வரப்பிரசாசம் என்றுதான் கூற வேண்டும். ஏன் தெரியுமோ, ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தந்து அனுக்கிரகம் பண்றது எல்லாமே சுப போகங்கள், கலைகள், லட்சுமி கடாட்சியம். ஆனா அந்த சுக்கிரனோட பலம் முழுமையா கிடைக்கணும்னா மனசுல ஒரு தெளிவும் ஆன்மீக பலமும் நமக்குள்ள வேண்டும். அதுக்குத்தான் நாள குழந்தையான நம்முடைய முருகப்பெருமான இந்த சஷ்டி நாள்ல நம்ம வழிபடணும். அப்படி சஷ்டி நாள்ல நம்ம வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமாம். நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மனசை ஒருமுகப்படுத்தி ரிஷபம் ராசிக்காரங்களான நீங்க இந்த 5 வழிபாட்டு முறைகளையும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த சஷ்டி விரதத்தை அன்னைக்கு காலையில சூரியன் உதயத்துக்குள்ள இருந்தே இதை நம்ம தொடங்கணும். விடியற் காலையில எழுந்து சுத்தமா நாணம் பண்ணிண்டு பூஜை அறைய மெழுகி குளமிட்டு முருகப்பெருமான் படம் அல்லது வேலாயுதத்தை தயார் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அடுத்ததா நான் சொல்ற இந்த 5 காரியங்களையும் வரிசை கிரகமா பக்தி சிரத்தையோடு செய்தோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படுமாம். முதலாவது நம்ம பண்ண வேண்டியது 6 தீபங்களை இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் ஏற்ற வேண்டும். பூஜையில முதல்ல செய்ய வேண்டியது ஒளியை வழிபடுறது தான். ஒளியை நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுப்பதும் கெட்டதை தேடி கொடுப்பதும் ஒளிதான். அப்படிப்பட்ட ஒளியை நம்ம நல்ல நாள்ல நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குமாம். முருகனுக்கு 6 முகங்கள், இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அவனுடைய மந்திரம், அதாவது முருகனுக்கு 6 முகங்கள், கார்த்திகை பெண்கள் 6 பேர், அவனுடைய மந்திரமும் 6 எழுத்து. அதனால ரிஷபம் ராசிக்காரங்க நாளைக்கு முருகப்பெருமானின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி 6 தீபங்களை ஏற்றி விடுங்கள். இதுல எந்த விதமான தடங்கல்கள் வந்தாலும் அதை இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்ய மறந்து விடாதீங்க. இதை காலையில செய்தாலும் சரி, மாலையில செய்தாலும் சரி. ஆனா 6 முகத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு தீபத்தை ஏற்றணும். சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசுமை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த ஒரு தீபங்களை ஏற்றி வச்சுட்டு மனசார சரவண பவன்னு கூப்பிடுங்கோ. அந்த 6 ஜோதிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒளியை தேடி கொடுக்கும். இது செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பின்பு கூறுகிறேன். அடுத்ததா இரண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது வெள்ளை நிற மலர்களை ரிஷபம் ராசிக்காரங்க சமர்ப்பிக்கணும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வெள்ளை நிற மலரை வைத்து இந்த சஷ்டி விரத நாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படுமாம். அடுத்தது அர்ச்சனை. ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் அவருக்கு வெள்ளை நிறம் ரொம்ப உகந்தது. மல்லிகை, முல்லை, இருவாட்சி அல்லது வெள்ளை அரளி மலர்களை வாங்கி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானின் பாதங்களிலோ அல்லது அவனுடைய சக்தி வாய்ந்த வேலிலோ ஒவ்வொரு மலராக எடுத்து அர்ச்சித்து கொண்டே இருங்கோ. மனசுல இருக்கிற அசுத்தங்கள், குழப்பங்கள் அத்தனையும் இந்த வெள்ளை மலர் வழிபாட்டால அப்படியே தூய்மையாகி விடுமாம். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு செயலுக்கு இருக்காம். எனவே வெள்ளை நிற மலரை வைத்தும் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு விடுங்க. மூன்றாவதா முருகனின் நாம ஜெபம். மலர் சமர்ப்பணம் செஞ்சுண்டு
இல்லைன்னா அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து முருகனுடைய நாம ஜபத்தை நம்ம பண்ணணும். முருகா, கார்த்திகேயா, சுப்பிரமணியா, வேலவான்னு உங்களுக்கு பிடிச்ச முருகனின் திருநாமங்களை மனசுக்குள்ளேயே தியானித்து கொண்டு 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவு சத்தம் இல்லாம ஆழமான பக்தியோடு நீங்க முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை நீங்க ஜபிக்கணும். நாமம் ஜபம் பண்ண பண்ண நாக்கு தூய்மையாகும், மனசு ஒருமுகப்படுத்தப்படும். போதுமான அளவுக்கு நம்முடைய மனசுக்குள்ளேயும் நல்லதானது நடக்கவும் ஆரம்பிக்கும். 4வதாக இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பண்ண வேண்டியது பால் நைவேத்தியம். இதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். நாம ஜபத்தை முடித்ததுமே சுவாமிக்கு உகந்த நைவேத்தியத்தை நம்ம படைக்கணும். அதுவும் முருகப்பெருமானுக்கு நம்ம நைவேத்தியத்தை படைத்து நமக்கு வேண்டியதை கேட்கும் பொழுது முருகப்பெருமான் அப்படியே அள்ளி கொடுத்து விடுவார். அதிலும் அவருடைய நாளாக கருதப்படக்கூடிய சஷ்டி விரத நாளில் ரிஷபம் ராசிக்காரங்க இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். சுக்கிரனுக்குரிய நிறமான வெள்ளை நிறத்தில் சுத்தமான பசும்பால காய்ச்சி அதில் கொஞ்சம் கற்கண்டோ அல்லது ஏலக்காயோ சேர்த்து முருகனுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும். இல்லை என்றால் பால் அன்னம், அதாவது பால் சாதம் செய்தாவது நீங்கள் நைவேத்தியமாக பண்ணலாம். நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு அதிகமான நைவேத்தியத்தை கொண்டு வந்து முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் அதனை பிரசாதமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். 5வதாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். அதுதான் அன்னதானம். எல்லா வழிபாடும் முடிஞ்சதும் மிக முக்கியமான ஒரு புண்ணியமான காரியம் செய்யணும். அதுதான் ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். பூஜையை முடிச்சுண்டு பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ அல்லது சாதுக்களுக்கோ உங்களால் இயன்ற உணவை அன்போடு நீங்கள் தானமாக வழங்கணும். தானமாக வழங்குறப்போ ஜீவ காருண்யம் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் நீங்கள் இதை பண்ணும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். ஒரு ஏழையின் வயிறு நிறையும் போது முருகப்பெருமானின் மனமானது குளிர்ந்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அன்னைக்கு பகல் பொழுது முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடிவு செய்யலாம். இந்த ஒரு 5 பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவோ துயரங்களும் எவ்வளவோ பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தீராத வினைகளுமே தீர்ந்துவிடும். ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீரக்கூடிய விஷயங்களை கூறுறேன். இதெல்லாம் தீருதான கவனித்து பாருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலகங்கள் மற்றும் தம்பதியினருடைய ஒற்றுமைகள் இல்லாமல் இருப்பது இனிமே ஒற்றுமையாக மாறிவிடுவீங்க. ரிஷபம் ராசிக்கு சுக்கிர தோஷத்தாலோ அல்லது கிரக நிலைகளாலோ குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகளும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் இருந்தால் இந்த 6 தீப வழிபாட்டால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் சாந்தியும் ஒற்றுமையும் நிலவ ஆரம்பிக்கும். 2வதா பொருளாதார தேக்க நிலை மற்றும் பண முடக்கம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வராமல் இருப்பது, தொழிலில் லாபம் இல்லாமல் முடங்கி கிடப்பது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் பால் நைவேத்தியமும் வெள்ளை மலர் வழிபாடும் செய்வதால் அப்படியே நீங்கி பணப்புழக்கம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சீராக மாறிவிடுமாம். அடுத்ததா கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொறாமை பார்வைகள், கண் திருஷ்டிகள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் இந்த சஷ்டி விரதத்தின் சக்தியால் அப்படியே ரிஷபம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையை விட்டே விலக்கிவிடுமாம். ஏதோ ஒரு கவலை, எப்போதுமே மன அழுத்தம், இரவில் தூக்கம் இல்லாமல் தவிப்பது போன்ற நரம்பு சம்பந்தமான மற்றும் மன ரீதியான உபாதைகள் நீங்கி மனதுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து விடுமாம். அடுத்ததா நீண்ட நாட்களாக இழிப்பறியாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகளும் வம்பு வழக்கல்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகளுமே பயங்களும் நீங்கி சாதகமான ஒரு சூழல் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய மகாபரிவா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபரிவா சரணம்.